அன்பும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையை, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காணுதோறும் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல உணவு, உடை, உறங்க இடம், இருப்பிடம் எல்லாம் தந்து, நல்ல வேலை, ஊழியம், நல்ல பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், சபை, விசுவாசிகள், இவையெல்லாம் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, எங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், எனக்கு ஒரு குறை இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவரை, உமையே சொந்த ஜனமா, உமை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உமை சொந்தம் என்று சொல்வதில் எங்களுக்கு மிகுந்த பெருமை, பாதுகாப்பு. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த நாளை துவங்கும் முன்பு உடைய சமூகத்தின் ஏன்னா உடைய சமூகத்திலிருந்து முழங்காலிலே கைகளை உயர்த்தி இந்த வேதத்தை வாசித்து இந்த செய்தியை கேட்டு நாங்கள் துவங்கும் பொழுது, உம்மை துதித்து தொடங்கும் பொழுது, அந்த நாளிலே எங்களுக்கு ஒரு தீங்கும், ஒரு வியாதியோ, ஒரு பலவீனமோ, ஒரு சேர்வும் அணுகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கோம். இது எங்களுக்கு துணையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். ஒரு பழைய பாடல் பாடலாம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானார். நாமம் மெத்தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. நாமம் மெத்தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. என் இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகளும் அதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகளும் அதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, எல்லா மாயையும் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட, எல்லா மாயையும் மறைந்தோட. உமதாவின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். என் இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகளும் அதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகளும் அதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். நாமம் மெத்தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. நாமம் மெத்தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. என் இதயமே உம்மை பாடும், என் நினைவுகளும் அதாகும். என் இதயமே உம்மை பாடும், என் நினைவுகளும் அதாகும்.
இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். கைகளை உயர்த்தி மோசே, ஆரோன், ஊர் நல்ல கையை உயர்த்துங்க. ஏன்னா நமக்கு எதிராக பயங்கரமான எதிரிகளையும், நமக்கு எதிராக வீண் பழிகளையும், நமக்கு எதிராக வியாதிகளையும் பலவீனங்களையும் பிசாசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். கர்த்தரிடத்துல நெருங்க நெருங்க உபத்திரவங்கள் அநேகம். அதே சமயத்துல கடைசி காலங்களிலே பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ ரொம்ப கோபத்தோட காத்து கொண்டிருக்கிறான். தயவு செய்து நல்ல கைகளை உயர்த்தி உங்களுக்காகவும் விசேஷமா எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. நான் எதிரிகளை பார்க்கிறேன். எனக்கு முன்பாக எரிகோ நிற்கிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு முன்பாக செங்கடல் அலைகள் பிரவாகித்து வருகிறதை நான் பார்க்கிறேன். ஆனாலும் எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் கோலியாத் எனக்கு முன்பாக நிற்கிறான். அகித்தோப்பியலின் சதிகளும், எனக்கு முன்பாக சன்பிலாத்து தொபியாக்களின் சதிகளும் எனக்கு முன்பாக நிற்கிறதை நான் பார்க்கிறேன். மாத்திரமல்ல, வாதைகளை நான் பார்க்கிறேன். வாதைகள் முன்பாக வந்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன். ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நம்ம வசனத்தை கையில் பிடிச்சுக்கொள்வோம், ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண நாம் அவருக்கு இடம் கொடுப்போம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அதுதான். நீங்க சும்மா இருங்க, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். ஆண்டவர் எல்லாரையும் சங்காரம் பண்ணுகிற நேரம் வந்து விட்டது. அவர் சும்மா இருந்த நாட்கள் போய் அவர் யுத்தம் பண்ணுகிற நாட்கள் வந்து விட்டது. வியாதியா இருக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. உங்களுக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வந்திருக்கிற இந்த வியாதி, எனக்கு விரோதமாய் கொண்டு வந்திருக்கிற வியாதி, பலவீனம், சோர்வுகள், அச்சங்கள், பயங்கள், இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு சர்வ வல்லவர் பிசாசு எல்லாம் அலக்கழித்து நமக்கு முன்பாக நிற்க முடியாமல் அது சாம்பலாய் பாதாளத்துக்கு போவதை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. ஒவ்வொன்றாய் விழுவதையும், ஒவ்வொன்றாய் அழிவதையும், ஒவ்வொரு வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே குணமடைகிறதையும் நாம் பார்க்க போகிறோம். பிசாசு கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆலோசனைகளையும், எல்லா பலவீனங்களையும், நோய்களையும், தாமதங்களையும், எல்லா குழந்தை இன்மைகளையும், மலட்டு தன்மைகளையும் இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறோம். பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே சபித்து அப்புறப்படுத்த. நல்ல கைகளை உயர்த்து தைரியமா சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அவரை தாண்டி நம்மிடத்துல ஒன்று வர இயலாது. நமக்கு முன்பாக கேடயமா இருக்கிறவர், நமக்கு முன்பாக அவர் அரணாய் இருக்கிறவர், அவர் பேரை சுமந்திருக்கிற அவரை நம்முடைய இருதயத்திலே சுமந்திருக்கிறபடினாலே அவரை தாண்டி ஒரு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பதில்கள் வர தாமதமா இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் இப்பொழுதே மாற்றி பதில் வரும்படியாக செய்கிறார். எல்லா நிலைகளும் மாறுகிறது, எல்லா நெகட்டிவ் தாட்டுகளும் மாறுகிறது. நமக்கு விரோதமாய் எழும்புகிறவருடைய கண்களில இயேசுவின் நாமத்தில் நான் பார்க்கிறேன். அந்த கண்களில் கர்த்தர் ஒரு பெரிய பவுலுக்கு வைத்தது போல கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை அவர் தண்டனையாக செய்ய போகிறார். சிந்தையிலே செய்ய போகிறார், கை கால்களிலே செய்ய போகிறார். அது ஆவியில நிரம்பி நான் சொல்லுகிறேன். விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். நல்ல சோமனுங்க, தொடர்ந்து சோமனி கொண்டே இருங்க. நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது போகும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னவர் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே மனதில் இருக்கிற ஆழத்தில் இருக்கிற எல்லார் மனதில் இருக்கிற ஆழத்தில் இருக்கிற வேண்டுதல்கள், ஏக்கங்கள், பெருமூச்சுகள், கோபங்கள், தாபங்கள், விரக்திகள், அது இயேசுவின் நாமத்தினால
இன்றைக்கு அதை உருவாக்குற எல்லா அந்தகார வல்லமையின் கிரைகளையும் மனித முயற்சிகளையும் அவனுடைய குடும்பங்களையும் அவனுடைய பிள்ளைகளையும் அழித்து நாசம் பண்ணட்டும். கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீ சர்வ வல்லவர் என்று நாங்கள் காணும்படி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம ஆரோனை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று சில காரியங்களை பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்தவான் அப்படின்ற ஆரோனை பற்றி தான் வேதாகமம் ரொம்ப தெளிவாக சங்கீதக்காரன் வழியாக எழுதி வைத்திருக்கிறது. சரிங்களா? அடுத்து அவருடைய நிலையை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஆவியானவர் நடத்தின்படியே நான் ஜெபிக்க விரும்புகிறேன். லேவியராகமும் 10ஆம் அதிகாரம் சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பாருங்க, எடுத்துக்கோங்க எல்லாரும். லெவிட்டிகஸ் சாப்டர் 10 verse 1 பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளிலே அக்னியையும் அதன் மேலே தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். பெருந்தவர் ஆரோனுடைய பிள்ளைகள் அபியும் நாதாபும் தூப கலசம் எடுத்துக்கிறாங்க, ஓகே. ஆனா அந்நிய அக்னியை கொண்டு வந்து அதுல சேர்த்தாங்க. ஆண்டவருக்கு அது மிகவும் அருவருப்பா இருந்தது. சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. ஆரோனுடைய 2 பிள்ளைகள் நடக்கிறது என்ன பாருங்க. அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள். சரிங்களா? இப்போ மோசே என்ன சொல்றாரு ஆரோனை பார்த்து பாருங்க. அப்போது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான். அண்ணன் இடத்துல வந்து சொல்றாரு. இதை நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். அண்ணனை எப்படி ஆறுதல் படுத்துறாரு பாருங்க. ஆனா நீங்க பிள்ளைகளை எழுந்தது குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான். அப்போ கர்த்தர் இதை செய்தார். ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மகிமைப்படும்படி இந்த 2 பேரும் செத்தாங்க. அதனால நீ ஒன்றும் வருத்தப்படாதப்பா. ஒரு பிள்ளையை இறக்க கொடுத்தோம், அது யாரா இருக்கட்டும், யாரா, நல்ல கவனிங்க. யோபு பிள்ளைகளை ரொம்ப நேசித்த பொழுது எல்லா பிள்ளைகளையும் மறித்த பிறகு அவனால தாங்க முடியல. நீங்க நான் யோபு வீட்டில் போய் வாசிங்க. பேச ஆரம்பிச்சிட்டார். யோபு 3ஆம் 4ஆம் அதிகாரத்திலாம் அவர் பேச நான் வழக்காடுவேன், நான் பேசுறேன், நீங்க அமைதியா இருங்க. யோபு 17 நினைக்கிறேன், நீங்க வாசித்து பாருங்க, தெரியும். நீங்க பேசாம இருங்க, நான் பேசுவேன் அப்படின்லாம் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சார். கடவுள் இடத்துல பயங்கர ஆர்கியூமெண்ட். என்ன ஆர்கியூமெண்ட்னா, அவரு தன் நிலை விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சு விட்டார். இப்போ ஆரோன், அதே கான்ட்ராஸ்டா ஆரோனை நம்ம பார்க்கலாம். அந்த பிள்ளைகள் செத்ததுக்கு காரணம் பிசாசு. அது உங்களுக்கு தெரியும்ல, பிசாசு தான் அந்த பிள்ளைகள் எல்லாரையும் கொன்றான். அவங்களுடைய ஆஸ்திகளை அவன் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். அதன் பிறகு அவனுக்கு வியாதியை உண்டு பண்ணினான். ஆனாலும் அவன் பேசிக்கொண்டே இருந்தான். அது மனித இயல்பு. திருமறையிலே நடக்காத ஒரு விஷயத்த நான் அடுத்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எல்லாருடைய முடிவிலும் ஒரு காரியம் நடக்கும். ஈவன் மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனாகிய இயேசுவின் அன்பான
நண்பனாகிய லாசருவின் கல்லறையில என் ஆண்டவர் எருசலேமை பார்த்து அழுதார். அதோடு கூட லாசருவை அவருடைய கல்லறையில லாசருவுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் என் இயேசு கண்ணீர் விட்டார். இப்போ அடுத்த வசனம் வாசிக்கிறேன், நல்ல கவனிங்க. இதெல்லாம் ஏன் நான் ரொம்ப நிறுத்தி நிதானமா பேசுறேன்னா, நம்ம ஆரோனை பற்றி நாம ஃபுல்லா தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இப்படி இருக்கும் பொழுதுதான் நாம நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் சந்ததி சந்ததியா ஒருவேளை நம்ம இந்த உலகத்துல வாழ்வோம், நம்முடைய நாட்கள் 70 80 பலத்தின் மிகுதியால் அது எத்தனை வருஷம் இருக்கிறோமோ தெரியாது. ஆனாலும் நமக்குன்னு விட்டு போகிற சந்ததி எந்த இடத்துல அறுபடாம அது ஆரோனின் சந்ததியா, ஆரோனின் வழியில வந்த ஒரு ஆசாரிய சந்ததியா நம்முடைய சந்ததி இருக்கணும்னா சில பாடங்களை நாம ஆரோனிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு ரொம்ப ஆழமா நான் சொல்லி கொண்டிருக்கேன். நேற்றைய தினத்துல நான் சொன்னேன், ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். மோசேயுடைய கைகளை தாங்கினார்கள். நானும் அதான் சொல்றேன், நாம தெய்வ மனுஷனுடைய கைகளை தாங்கணும். தெய்வ மனுஷனோடு கூட திறப்பில நாமும் நிற்கணும். நம்முடைய குடும்பத்திற்காக எப்போதும் கைகளை உயர்த்தி, நீங்க யோபுவின் மோசேயின் கைகள் சலித்திருக்கிறதுனா அந்த கைகளை பிடித்திருந்த ஆரோன் கைகளும் ஊர் கைகளும் எவ்வளவு சலித்திருக்கும், எவ்வளவு வலி இருந்திருக்கும் யோசிப்பாரு. உட்கார்ந்து ஒரு கல்லில் மேல அவரால் உட்கார்ந்துட்டார். இவங்க முழங்காலில் நின்று ஒருவேளை தூக்கி இருக்கலாம், அல்லது நின்று கொண்டே அவர் கரத்தை தூக்கி இருக்கலாம். அது ரொம்ப கஷ்டம், அது பயங்கர கஷ்டம். ஒரு தடவை அம்மாவுக்கு நான் மந்தவழியில் இருக்கும் பொழுது இந்த ரைட் ஷோல்டர் இறங்கிடுச்சு. இறங்கின பிறகு பயங்கர கஷ்டப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் மருத்துவர் வர வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. அவங்கள பாவம் மேலேருந்து கீழே கொண்டு வர முடியாது. அப்போது அம்மாவால் ஒரு இன்ச்சு கூட கையை கீழே விடவே முடியல. அப்போது நான் அவங்க கையை அந்த அந்த முட்டியை கொஞ்சம் தூக்கி பிடிச்சி உக்காந்துருக்கணும். கொஞ்சம் இப்படி லிஃப்ட் பண்ணி நான் உட்காந்து 2 கையும் பிடிச்சி நான் உட்காந்துருக்கணும். 2 மணி நேரம் உட்காந்துருந்தேன். இப்படி உட்காந்துருந்தேன் 1.5 மணி நேரம். ஏன்னா கொஞ்சம் இறங்குனா கூட வலிக்குதுப்பா, ஐயோ செத்து போகிற மாதிரி இருக்குதுன்னு பேசுவாங்க, புலம்புவாங்க, அழுவாங்க. அப்போது அவளுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும், மரண வலி. தாங்கி பிடிச்ச எனக்கு அப்படியே வலி தாங்க முடியல. அந்த உட்காந்து இடத்துல என் கைகளும் கூட வலி. அது ஒரு கையில் தாங்கி அதுக்கப்புறம் இன்னொரு கையில் தாங்கி என்னால் முடியல. இதுதான் தாய் மகனுடைய உறவு, பாசம். ஒரு தாய்க்காக மகனும், மகனுக்காக தாயும் அந்த பெயினை பேர் பண்ற விஷயம். இங்கே மோசேயும் ஆரோனும் ஊரும் யாருக்காக அந்த பெயினை பேர் பண்ணாங்க தெரியுமா? யாருக்காக ப்ரேயர் பண்ணாங்க தெரியுமா? யாருக்காக முழங்காலில் நின்றாங்க? நாம நிற்கணும். மேபி அவங்க நிற்கல, அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன் நின்றாங்க? அவங்க பிள்ளைகளும் அவங்களுடைய சந்ததியும் அவங்களுடைய ஜனமும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக, சுயநலம் இல்லாத, தன்னலம் இல்லாத அந்த அன்பு. அதான் இன்னும் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம், அந்த ஜெபத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி உயர்த்ததுனாலதான் நான் நேற்று காலையில நம்ம அப்படி உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணோம். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் என் ஆண்டவர் இயேசு கொடியேற்றுவார், ஜெய கொடி ஏற்றுவார். என் கர்த்தர், என் தேவன் ஜெய கொடி ஏற்றுவார், ஜெயத்தை கொடுப்பார், விக்டரியை கொடுப்பார், நம்மளை உயிரோடு காப்பார், வைப்பார். அதான் சொல்றேன் நான். தயவு செய்து இதை மறந்துல அப்படியே அந்த பிக்சரை கொண்டு வாங்க. மலையில் மேல மோசே நின்று தூக்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய கைகள் சலிக்க ஆரம்பிக்கிறது. உடனே அதை உணர்ந்தவனாய் ஆரோன் ஒரு கல்லை போட்டு அவரை மெல்லமா உட்கார வைக்கிறார். உட்கார வச்ச பிறகும் கூட அவர் கைகள் அப்படியே சலித்து இறங்குகிறது. அப்படி இறங்கும் பொழுது அவருடைய யோசனை பாருங்க, முன் யோசனை பாருங்க. உடனே அந்த கையை பிடிச்சு
2 பேரும் ஒரு கை லெஃப்ட் கையில ஒருத்தர் லிஃப்ட் பண்றாங்க, ஒருத்தர் ரைட் கையில லிஃப்ட் பண்றாங்க. அப்படியே நிற்கிறாங்க சன் செட் ஆகுற வரைக்கும். அப்போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். பிரியமானவர்களே, நாம் இந்த அரை மணி நேரத்துல 3 நிமிடமாவது அல்லது நம்ம உயர்த்தி செபிக்கிறோம். 5 மணி நேரம் நான் எழுதி தரேன் உங்களுக்கு. நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மிலேக்கர்களையும் பெலிஸ்தர்களையும் எல்லா எதிராளிகளும் அதனால் வருகிற வியாதிகளையும் பலவீனங்களையும் நோய்களும் அவப்பேர்களையும் படிச்சொல்களையும் என் ஆண்டவர் முறியடிப்பார். கண்டிப்பா நடக்கும். சொந்த கண்களிலே அதை நாம் பார்ப்போம். சொந்த கண்களிலே பார்ப்போம். அவங்க பூவை போல இல்லாமல் போவார்கள். சங்கீதக்காரன்ல ரொம்ப பயங்கரமா கடுமையா அவங்கள பற்றி வர்ணிப்பான். அவங்க வழுக்கு பாறையில போய் இருக்கிறாங்க, பெருமையிலே கொந்தளிக்கிறாங்க, அகந்தையில அவங்களை பற்றி பேசுறாங்க. அவங்க விழுந்தாங்கன்னா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. கர்த்தர் ஒரு நாளில் அவங்களை விழ பண்ணுவார், ஜெயத்தை கொடுப்பார். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. தாங்கினான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமும் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிற பிள்ளைகளுக்காக, நம்முடைய கல்விக்காக, நம்முடைய வேலைக்காக, ஊழியத்திற்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பண தேவைகளுக்காக, நம்முடைய வியாதியிலிருந்து நாம் விடுபடும்படியா, குழந்தை பெற்றுக்கொள்ளும்படியா, அல்லது திருமணம் நடக்கும்படியா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் பொழுது இது நடக்கலைன்னா என்ன கேளுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது இது ஒரு காலம் பொய்யாக. ஐயா நான் அப்படி ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லுங்க, நம்ம இந்த காலை பிரேயரை விட்டுடலாம். எதுக்கு அப்புறம் இந்த பிரேயர்? ஆண்டவர் செய்யலைன்னா எதுக்கு இந்த முறை? எதற்கு? ஏன் நம்ம கையை தூக்கி ஜெபிக்கணும்? சரி, 2வது, இப்போ ஆரோனுடைய பிள்ளைகள் செத்து கெடுக்கிறாங்க. இப்போ மோசே ஆரோனுக்கு ஆறுதல் சொல்ற. 83 வயசு, ஒரு சின்னவர். ஆரோன் சொல்ற ஆறுதல் சொல்றாரு. அப்பா, கத்தர் தம்மை பற்றி நல்லா அழகா சொல்லிருக்கோம் பாருங்களேன். தம்மை மகிமைப்படுத்த அவர் செய்வேன்னு சொன்னார்ல, அது இதுதான் போல இருக்கு. அதனாலதான் உன் பிள்ளைகள் அக்னியிலே, எந்த அக்னியை அந்நிய அக்னியிலே கொண்டு வந்தாங்களோ அதே அக்னியில செத்து போனாங்க. அடுத்த வசனம் வாசிக்கிறேன், அடுத்த சென்டென்ஸ் வாசிக்கிறேன் பாருங்க. ஆரோன் பேசாதிருந்தான். என்னவா? ஆரோன் பேசாதிருந்தான். ஆரோன், திரும்ப சொல்றேன், முதல்ல ஆரோன் தாங்கினான், தாங்கி பிடிச்சான். 2வது பேசாதிருந்தான். அதுதான் யோபு சொன்ன, பேசினான். அதனாலதான் ஆண்டவர் விட்டாரு. 40 அதிகாரம் வரைக்கும் அவனை விட்டார். நீ எதனா பேசிட்டு போப்பா. கடைசியில ஆண்டவர் கேட்கிற, வரியா நிற்கிறியா? கோர்ட்ல நிற்கிறியா? வாதாடலாமா? உனக்கு ஜீவனை கொடுத்தது யார்? உனக்கு பிள்ளையை கொடுத்தது யார்? இந்த உலகத்தை உண்டாக்கினதை யார்? அப்ப கை கட்டி அப்படியே நின்ட்டார். ஐயா, என்னால பேச முடியாது, நானும் புழு. ஆண்டவரிடத்துல ஆர்கியூலாம் பண்ண முடியாது. ஏன் ஆண்டவரே? எதற்கு ஆண்டவரே? ஏன் நீங்க அதை சீக்கிரம் செய்யல? ஏன் எனக்கு திருமணம் ஆகல? ஏன் எனக்கு குழந்தை கிடைக்கல? ஏன் வாய் எதுக்கு நான் கடங்காரனா இருக்கணும்? ஏன் நான் அந்த வீட்டுல பிறக்கணும்? ஏன் எனக்கு படிப்பு ஏறல? ஏன் ஆண்டவரை என்று சொல்லி நடக்கிற எல்லா காரியத்திற்கும் நம்ம கேள்வி கேட்டோம்னா, ஆண்டவர் ஏன் கூடாதுன்னு ஒரு பதில சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிருக்காரு. ஸ்டான்லி அழகா சொல்வார், ஒய் நாட்? பிரதர் ஸ்டான்லி BYM அந்த பிரசங்கத்தை நிறைய கேளுங்க. ஏன் கூடாது? டேய், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சேன், நான் உனக்கு குடும்பத்தை கொடுத்தேன், நான் உனக்கு பிள்ளைகளை கொடுத்தேன், நான் உனக்கு ஊதியத்தை கொடுத்தேன், நான் உனக்கு ஆஸ்தியை கொடுத்தேன், நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன். நீ ஒண்ணும் இல்லாதவன். நீ உன் ஆரம்பத்தை பார். நீ ஒண்ணுமே கிடையாது, ஒரு கூலிக்காரனா இருந்த, நீ இப்போ வளர்ந்து பெரிய பணக்காரனா மாறி இருக்கிற.
இதெல்லாம் எடுக்க எனக்கு ஏன் உரிமை இல்லை? நான் கொடுத்தேன், நான் எடுத்தேன், அதை கேட்க நீ யார் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார்னா நாம என்ன பதில சொல்லுவோம்? இங்க கான்டெக்ஸ்டே டிஃப்ரெண்ட். பிள்ளை இறந்து கிடக்கிறான். இறந்து கிடக்கிற பிள்ளைகள் அது அது கெட்டது செய்துச்சோ நல்லது செய்துச்சோ தெரியாது. அவன் ரத்த சம்பந்தமான பிள்ளைகள். அவங்க எந்த அப்பாவுக்கும் நிச்சயமாகவே சஞ்சலமும் வருத்தமும் கண்ணீரும் வேதனையும் இருக்காதான் செய்யும். எந்த வீட்டுல தான் பிள்ளை ஒருவேளை துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணா கூட தாய் அந்த பிள்ளைய மறப்பாளா? தன் தகப்பன் அந்த பிள்ளைய மறப்பானா? சகோதரன் சகோதரி சகோதரனை மறப்பாளா? மறக்க மாட்டான். இவர் பேசாமல் இருந்தார். பேசாமல் இருந்தார். அதோடு கூட பேசாமல் இருந்தார். அடுத்த ஒரு இதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், எப்படி கத்துக்கொண்டார் என்பதை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற சில வாக்குத்தத்தங்கள், பேசாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. 14ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ் 14ல 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இல்லை இப்போ முன்னாடி வசனம் வாசிக்கிறேன், அப்போதான் உங்களுக்கு நாம என்ன சொல்றோமோ அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க. நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது, நாங்கள் ஆண்டவரை அறியாம இருக்கும் பொழுது, அல்லது அடிமைதனத்தில் இருக்கும் பொழுது, நாங்கள் பாவத்தில் இருக்கும் பொழுது, நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறதே எங்களுக்கு நலமாயிருக்குமே. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு, இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த செய்தி என்ன தெரியுமா? நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியனை இனி சர்க்கிள் பண்ணுங்க, இனி என்றென்றைக்கும் காணாதிருப்பீர்கள். அல்லேலூயா. என்றென்றைக்கும். நீங்க எகிப்தில் நீங்க 10 வாதையிலையும் அந்த எகிப்தியர்கள் உயிரோடு இருந்தார்கள். 10வது வாதி தான் தலச்சின் பிள்ளை மரித்தாங்க. மற்றபடி எல்லாரும் உயிரோடு இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் எதிரிகளே இல்லாம பண்ணும். இவங்க அந்த கானான் தேசத்திற்குள்ள போகும்போது வனாந்தரத்துல நடக்கணும்ல 40 ஆண்டுகள். அதனால எப்படி இருந்தாலும் பின்தொடர்ந்து வருவாங்க. ஒரு சேனை, அந்த பார்வோனின் சேனை பின்தொடரும். அவங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வைக்கணும். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு திரும்ப வந்துடக்கூடாது. இந்த பாவமோ அல்லது இந்த வியாதியோ இந்த பலவீனமோ இந்த சத்ருவோ அல்லது நம்ம எதிராளியோ அல்லது நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களோ, சரி இன்னைக்கு ஓகே ஆண்டவரே நாங்கள் கை தூக்கி ஜெபம் பண்ணோம், நல்லா ஆயிடுச்சு, ஓகே தேங்க்யூ ஃபைன். ஆனால் நாளைக்கு திரும்ப வந்து கொக்கரிக்க கூடாது கோலியாத்து மாதிரி. ஒன்ஸ் ஃபார் ஆல் ஆண்டவர் தீர்த்து கட்டணும். யாரெல்லாம் அப்படி விரும்புறீங்க? ஒன்ஸ் ஃபார் ஆல். உன் எதிராளியோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கோ இந்த காலை வழியில ஒன்ஸ் ஃபார் ஆல். ஆண்டவருடைய திட்டம்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவங்கள அப்படியே பின்தொடர விட்டாரு, கடலில் பின்தொடர விட்டாரு. அந்த அவங்க போன அற்புத பாதையில பாதி வரைக்கும் வர்றதுக்கு அவர் இடம் கொடுத்தார். பாதியில, இன்னும் சொல்ல போனா அந்த கடற்கரை வரைக்கும் வருவதற்கு கூட இடம் கொடுத்தார். அதன் பிறகுதான் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்தார். அந்த முழு சேனையும் அரசனையும் இவங்க கண்கள் எதிரே அவர்களை கொண்டு போட வேண்டாம். நீங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கண்கள் எதிரவே அவர்கள் எல்லாரும் சாகிறதையும், அவர்கள் செத்து பிணங்கள் பிரேதங்கள் கரையில் ஒதுங்குறதையும், அந்த குதிரைகளும் ரதங்களும் ஊரலைகளும் கரையில வந்து சேர்கிறதையும் பார்த்து நீங்க திகில் இல்லாம உங்க பயணத்தை தொடரணும்.
அப்படி உன் சத்துருக்களை சாகிறதையும், உன் சத்துருக்கள் அழிகிறதையும், உன் சத்துருக்கள் கரையோரம் ஒதுங்குறதையும், உங்களை விட்டு விலகி ஓடுகிறது இல்லாத போயிடும். அந்த பிரச்சனை இல்லாத போயிடும். அது உங்க கண்கள். அடுத்த வருஷம் தான் சூப்பரா இருக்கும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. இதுதான் ஆரோன் கத்துக்கொண்ட விஷயம். மற்ற ஜனங்கள் கத்துக்கொண்டானோ இல்லையோ, ஆண்டவரே என் பிள்ளைகள் இறந்ததற்கான காரணம் ஆராயவோ அல்லது அவனுக்கு ஒரு மன்னிப்பு நீங்க கொடுத்திருக்கலாமோ என்று விளக்கம் கேட்கவோ அல்லது உள்ளத்துல கெஞ்சவோ நியாயம் கேட்கவோ, இதுவரைக்கும் நல்லதானே இருந்தாங்க, இப்பதானே ஏதோ தவறுதலா அந்நிய அக்னியை கொண்டு வந்து போட்டாங்க, இதுக்கெல்லாமா அப்படின்னு நீங்க கேட்கறதுக்குள்ள அவர் பேசாமல் இருந்தார். அதனால என்ன நன்மைனா, சரியான நன்மையை ஆண்டவர் அவர்களுக்கு செய்தார். அதே சமயத்துல இந்த அதிகாரம் முடியும் பொழுது மோசே அதை கேட்ட பொழுது அமைதலாயிருந்தார். ரைட். ரெண்டாவது. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னாகவும் திருப்பிக் கொள்ளுங்க. என்னாகவும் 16ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 16ஆம் அதிகாரம். இங்க கோராகு அப்படின்ற ஒரு கூட்டம் மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் எழுதிட்டு, அவங்க என்ன, அந்த வசனம் டைம் இல்லை எனக்கு வாசிக்க, முதல் வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் புரியும். லேவிக்கு பிறந்த கோக்காத்தின் குமாரனாகிய இசேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானியும் அபிராமியும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனானையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சபைக்கு தலைவரும் சங்கத்திற்கும் அழைக்கப்பட்டவர்கள் பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவே இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தர் சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார். மோசே அதை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்தார். ரொம்ப சோர்வடைய பட்டார். கோராக அவனுடைய குடும்பம், அவன் ஒரு 250 பேரை சேர்த்து கொண்டு, அதனால என்ன ஆச்சுன்னா 32ஆம் வசனத்துல பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களும் விழுங்கி போட்டுச்சுல. ரைட். இப்ப என்ன நடக்குது கவனிங்க. மோசே 47ஆம் வசனம் வாசிக்கிறார். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு, தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு, பரிசுத்த அக்னியில் இருக்கிற தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு சபை நடுவே ஓடினான். கிட்டத்தட்ட 83 வயதுல இந்த வாதம் பயங்கரமா வருது, எல்லாரையும் அழித்து கொண்டிருக்கிறதுனால இங்கே மோசே சொல்றாரு, நீங்க கொஞ்சம் இந்த சந்நிதியில் இருந்த அக்னி எடுத்துக்கொண்டு நீங்க ஜனங்களுக்கு நடுவே ஓடுங்கள். பாருங்க, அடுத்த அப்படியே வாசிக்கிற மாதிரி, எடுத்துக்கொண்டு சபை நடுவே ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. மூன்றாவது, நடுவே நின்றான். சொல்லுங்க, நடுவே நின்றான். பேசாமல் இருந்தான். மோசே கைகளை தாங்கினான். தன் பிள்ளைகள் இறந்தும் பேசாமல் இருந்தான். மூன்றாவது, அவன் 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 என்ன நின்றான்? நடுவே.
ஜனங்களுக்கு நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. 83 வயசுல ஓடுறதே கஷ்டம், நடக்கிறதே கஷ்டம். இப்ப இந்த வாதை நிறுத்தணும்னா நிச்சயம் வேகமா ஓடியாகும். ஏன்னா வாதை ஒவ்வொன்றா கொலை பண்ணி கொண்டே வருகிறது, ஒவ்வொன்றா அழித்து கொண்டே வருகிறது, கொண்டு போட்டு வருகிறது. அந்த சாவு எண்ணிக்கையை குறைக்கணும்னா நேரா வேகமா ஓடி நடுவில் நிற்கணும். நம்மளா இருந்தா நம்ம பிள்ளைங்கள்லாம் கொண்டுட்டாரு கடவுள். இந்த ஜனங்க ஆரோனுக்கு முன்பாகவும் மோசே முன்பாகவும் எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்து ஆரம்பத்திலிருந்தே எதிரியா பார்க்குறாங்க. நம்ம என்ன செய்திருப்போம் யோசிச்சு பாருங்க. இவங்க சாவட்டும் விடுங்கன்னு இருப்போம். இனி கூட நம்முடைய மனநிலைமை அப்படிதான். ஆரம்பத்தில் ஜெபத்திற்கு கொண்டு இருக்கும் பொழுதே நம்ம என்ன ஜெபம் பண்ணணும், அவங்க அழிக்கணும், நிர்மூலமாக்கணும், அங்கே போகணும் வரணும் அப்படிதான் யோசிச்சு கொண்டு இருக்கோம். ஆனால் படிப்படியாக ஆரோன் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக நீங்கள் திறப்பில் நில்லுங்க, நடுவே நில்லுங்க. ஆனால் ஒரு காரியம் உண்டு. ஏன்னா நம்ம ஆண்டவர் நியாயாதிபதி. என்னதான் ஆரோன் ரொம்ப நல்லவனா, மோசே அமைதியாக இருந்துருவார், எப்பவுமே உங்களுக்கு தெரியும். அவர் அப்படியே அங்கே நின்றுவார், அவர் அமைதியாக இருப்பார், தெரியும். ஆனால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். கர்த்தர் பேசாமல் இருக்க மாட்டார். தனக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள், திறப்பில் நின்று தாங்குகிற பிள்ளைகள், ஊழியக்காரனுக்காக கொடுக்கிற பிள்ளைகள், ஊழியக்காரனை தாங்குகிற பிள்ளைகள், அவர்கள் நிமித்தமாய் அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் நமக்காக பேசுவார், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம்முடைய காரியங்களுக்காக அவர் வழக்காடுவார். அவர் நீதிபதி, வழக்காடுன்னு அவசியம் இல்லை. அவர் நியாயம் விசாரித்து தண்டனை கொடுப்பார், தீர்ப்புகளை கொடுப்பார். நடந்தது சொல்றேன் பாருங்க, நடந்தது சொல்றேன். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மாட்டுவாங்க பாருங்க. கோராகின் காரியத்து நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினாலே செத்து போனவர்கள் 14,700 பேர். எத்தனை பேரா? 14,700 பேர் வாதையினாலே. கோராகு ஃபேமிலி அவன் அது இது முழங்கிச்சு, அப்படிதானே? பூமி வாயை திறந்து முழுங்கிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 14,700 பீப்புள், அந்த 250 பேர் அந்த தூப கலசத்தில் நாங்களும் பரிசுத்தர், ஆமாம் நாங்களும் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தர்னு ஓடினாங்க பாருங்க. அந்த 200 பேரும் காலி. அப்படி பார்த்தா 14,950 அவங்க குடும்பத்தினர் எவ்வளோ பேருன்னு தெரில, கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேரை ஆண்டவர் கொன்று போட்டார். யாருக்காக தெரியுமா? சிர்ஃப், இங்கிலீஷில் சிர்ஃப், இது சாரி இந்தியில் சிர்ஃப்னா யாருக்காக தெரியுமா? ஆரோனுக்காக. யாருக்காக? ஆரோனுக்காக. ஒரே ஒரு மனுஷனுக்காக, மோசேக்காகவும் ஆரோனுக்காகவும் இந்த பரிசுத்தவான்களுக்காகவும் ஆண்டவர் ஒரே நேரத்தில் 15,000 பேரை கொண்டு குவித்தார். நினைக்கிறாங்க இந்த காலத்துல ஜனங்கள்லாம், நம்ம என்ன வேணும்னா பேசலாம், என்ன வேணும்னா உதறு பண்ணலாம், என்ன வேணும்னா தூற்றலாம், அவங்க 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 மூஞ்சில கரிய பூசல நினைக்கலாம், அவங்கள கீழே விழுத்த நினைக்கலாம், இறக்கி விட பார்க்கலாம். இந்த பிசாசு கூட ஒருவேளை எந்த தந்திரங்கள் போட்டு கூட நம்முடைய வாழ்க்கையில விளையாட நினைக்கலாம். நான் எல்லாரும் சொல்றேன், பிசாசுகள், மனிதர்கள், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சொந்தக்காரங்க, நம்ம ரிலேட்டிவ், யாராக கூட இருக்கட்டும்ங்க, யாராக கூட இருக்கட்டும். ஆண்டவர் என்ன சொன்னனே, மீரியாமையே ஆண்டவர் ஸ்பேர் பண்ணல. குஷ்டரோகம் வந்தது. மோசேயின் சகோதரி, அவனை உயிரோட குழந்தையில காப்பாற்றினவங்க அவங்க. ஆரோன் அது செய்தாருன்னு தெரியாது.
ஆனா குழந்தையில உயிரோடு காப்பாற்றின மீறியாமே கத்தர் விட்டு வைக்கல. அப்படிப்பட்டவர் ஆரோனுக்காக 15,000 பேர். ஏன் ஆரோனுக்காக நான் ரொம்ப பர்டிகுலரா சொல்றேன்னா, அவன் ஓடினான் பாருங்க. 83 வயசுல தான் ஜனத்திற்காக ஓடினான். அவங்க அவனுக்கு எதிராக இருந்தாலும் அப்பாவி ஜனங்கள் இருக்கிறாங்களே, அந்த ஜனங்கள் வாதையில மாட்டக்கூடாதென்று அவன் அப்பாவி ஜனங்களுக்காக திறப்பில நின்று ஓடினான் 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 ஓடினான். அதனாலதான் வயசானவங்க நீங்க திடன் கொள்ளுங்க. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆனா நீங்களோ கழுகுக்கு சமமான வாழ வயது திரும்ப கொடுத்து உங்களை ஓட வைப்பான். அத சொல். நமக்கு விரோதமா எழும்புகிற 15,000 பேரை ஒரு மனுஷனுக்கு ஈடாக கொன்று குவித்த ஆண்டவர் எனக்கு ஈடாக எத்தனை பேரை கொண்டு குவிக்கணுமோ கொன்று குவிப்பார். நிச்சயம் பண்ணுவார். 3 வார்த்தை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தார். ஒன்னு, மோசே கைகளை அவன் ரெவதீமிலே தாங்கினான். அந்த வார்த்தை உங்களுக்கு திரும்ப திரும்ப மனசுல எழும்பட்டோங்க. எக்ஸோடஸ்ல என்ன செய்தார்னா, அந்த அந்த சண்டையில அந்த வார்த்தையை பார்க்கலாம். ஏன்னா நேற்று நம்ம அதை பார்த்தோம்ல. அமலேக்கியர்கள் இங்க ஆரோனும் மோசே அதிகாரம் 17ல மோசே கைகளை அசந்து போயிட்டு அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தால் அது மேல் உட்கார்ந்தான். நல்ல கவனிங்க. ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் தேடுறேன். அந்த வார்த்தையை நான் தேடிட்டேன்னா உங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஆரோனும் ஒருவன் ஒரு பக்கத்திலே ஒருவன் மறுபக்கத்துல இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இது வரைக்கும் அஸ்தமாகிற வரைக்கும் ஒரே நிலையா இருந்தார்கள். அந்த இடத்துல யெகோவா நிஸ்ஸி என்று பெயரிடப்பட்டது. யெகோவா நிஸ்ஸி, லார்ட் இஸ் மை பேனர். கைகளை தாங்கினார். அதுக்கப்புறம் பேசாமல் இருந்தான் பிள்ளைகளுக்காக. 3வது அவன் அந்த ஓடினான், ஜனங்களுக்கு நடுவே ஓடினான். வாதைக்கும் ஜனங்களுக்கும் நடுவே ஓடி வாதையை நிறுத்தினான். நிறுத்தின உடனே அவனுக்கு விரோதமா எழும்பின 14,700 பேர் பிளஸ் கோராகினுடைய குடும்பம் பிளஸ் 250 பிரபுக்களும், அவர்கள் ஆசாரியராக இருக்கலாம், அவங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 15,000 பேரை என் ஆண்டவர் நொடிப்பொழுதலை சங்காரம் பண்ணினார். உங்களுக்கு ஈடாக 15,000 பேரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 1:15,000. ஒரு 15,000 பேருக்கு என்ன ஆசீர்வாதம் வருமோ, என்ன ஆசீர்வாதம் பிளெஸிங்ஸ் வருமோ, சுகம் ஆரோக்கியம் வருமோ, பலன் இருக்குமோ, ஜீவன் இருக்குமோ, அவன் ஆயுசு நாட்கள் இருக்குமோ, அதெல்லாம் ஈக்குவல் டு 1 ஆரோன். ஆண்டோட ஈக்குவேஷன் பிரமாதமா இருக்கும். பிரமாதமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அவர்கள் காணும்படி நமக்காக யுத்தம் பண்ணுவார். பேசாமல் இருந்தால் அவர் நமக்கு ஈடாக 15,000 பேரை அவருக்காக ஊழியம் செய்தார். அவருக்கு ஈடாக 15,000 பேரை அவருக்காக திறப்பில, மக்களுக்காக திறப்பில நின்றார். 15,000 பேரை நமக்கு ஈடாக அவர் அழித்து போடுவார். மாறாக ஒரு பெரும் கூட்டத்தை நமக்கு அவர் ஆத்துமாக்களாக கொடுப்பார். ஆமாங்க, நிச்சயம். யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்ம திறப்பில் நிற்கும்பொழுது ஒரு பெருந்திரள் கூட்டம் நமக்காக வரும். கர்த்தர் கொண்டு வருவார். இன்றைக்கு எதுக்கும் பயப்படாதுங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். பயப்படாதுங்க. கர்த்தர் நம் சுகத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். பயப்படாதுங்க.
கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். பயப்படாதீங்க. அவர் நம்பி ஊழியத்துக்கு வந்த பிள்ளைகள், அவங்க நம்பி கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லா ஆசாரிகளும் அவர் ராஜாக்களாக மாற்றி ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நீங்கள் பழைச நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் இழந்தவைகள் எல்லாம், யோபு இழந்தது எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப இரட்டத்தனையாய் கொடுத்த என் ஆண்டவர். ஆரோனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதம். 1 to 3 years, 123 years இன்றைக்கும் அவனுடைய ஆசாரிய வம்சத்தில் இருந்தான். ஏன் வெளிப்படுத்தல கூட ஆசாரியன் ஆகிய ஆரோனை குறித்து நாம் பார்க்கிறோம். சோமண்டலாம். உங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம். ஆரோன் பற்றிய சில தகவல்கள் எங்கள் வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த ஊழியத்தில் என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாய் அடியனுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத அந்தகார வல்லமையின் கிரைகளையும், மனித முயற்சிகளையும், சூழ்ச்சிகளையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாம் எனக்காக கொஞ்சம் சோமானுங்க பார்ப்போம். நான் யாரும் இதுவரையும் கேட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். ஏன்னா காலம் பொல்லாததாக இருக்கிறபடினாலே சில காரியங்கள் எனக்கு விரோதமாய் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறதுனால நான் எனக்காக ஜெபிக்கும்படி நான் கேட்குறேன். எனக்காக ஒரு நிமிடம். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், ஆரோனுக்கு விரோதமாய் எழும்பின அந்த 14,700 பேர் மற்றும் 250 பேர் கோராகின் குடும்பத்தார் அனைவரையும் சங்காரம் பண்ண ஆண்டவர் எனக்கும், எனக்கு விரோதமாயும், என் ஊழியத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என்னுடைய நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கும்படியாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைக்கிறெல்லாம் கைகளை உயர்த்தி உங்கள் கண்கள் காண. மோசே அதுதான் சொன்னான். தேவனுடைய மகிமை விளங்க, கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ள, நாம் நம்புகிற, நாம் விசுவாசிக்கிற, நாம் ஆராதிக்கிற, நாம் அதிகாலை தேடுகிற தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளும்படியா அவர் ஒரு கூட்டத்தாரை ரட்சித்து கொண்டே இருப்பார். ஆனால் நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு கூட்டத்தாரை அழித்து கொண்டே இருப்பார். அது நம் கண்கள் காணப்போகிறது. ஸ்தோத்திரம். எனக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இது ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க. என்னை போலவே பல கஷ்டத்தோட, வியாதியோட, பலவீனத்தோட, போராட்டங்களோட, தேவைகளோட, கடன்களோட எப்பொழுது சகாயம் வரும் என்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த வேளையில் ஆசீர்வாதத்தை ஊற்றுவீரார். நாங்கள் விசுவாசிக்கிறவர் என்னார் என்பதை நாங்கள் முதலாக அறிந்து கொள்ளவும், எங்கள் வழியாக இந்த உலகம் அறிந்து கொள்ளவும் உதவி செய்யும். அற்புதம் செய்யுங்க. எங்களை சாட்சியை நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்று வேண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.